தளபதி படை அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு சூப்பரான அப்டேட். ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார் அப்படின்று ஒரு 80% ஓகே ஆயிடுச்சு. எதை வச்சு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல மீட்டிங் போட்டிருப்பாங்க. அந்த மீட்டிங்கில் வந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க அவங்க கட்சிக்காரங்களே. அதில் ரெண்டே ஆப்ஷன் தான் கொடுக்கப்படுது, டிஎம்கேவா டிவிகேவா அப்படின்னு சொல்லிட்டு எந்தக்கு நம்ம கூட்டணி போகலாம் அப்படின்ற மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிவிகே அப்படின்னு தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஏன் இப்போ வந்து பாஜக பக்கம் போகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவர் போயிட்டாரு. யார், எடப்பாடி அவர்கள் போயிட்டாரு. அதனால அந்த பக்கம் போகிறது கம்மி தான். இப்போ இவங்க இந்த எலெக்ஷனுக்கு இவங்க நிரூபிச்சே ஆகணும். கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல கூட்டணிக்கு போனால் தான் இவங்க இருக்கிறதே தெரியும். இல்லைன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கிறதே மறைஞ்சு போயிடுவார் அப்படின்னு தான். ஏன்னா இப்போதைக்கு டிவிக்கே பக்கம் வந்து இணைஞ்சாருன்னா அவர் கண்டிப்பாக ஒரு ஐபிக்கு போகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. அதை தான் அவங்களுடைய தொண்டர்கள் அவங்க கட்சிக்காரங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப நாளாக டிஎம்கேவை எதிர்த்து தான் பேசிட்டு இருக்காங்க. அதனால டிஎம்கே பக்கம் போகிறது அவ்வளவு பெரிய எளிதில்லை. அவங்க கட்சிக்குமே அது வந்து ஒரு பெரிய பின்னடைவு தான் கொடுக்கும். அதனால நல்லா யோசிச்சு டிவிகே பக்கம் வர்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் எப்போ அதிகாரப்பூர்வமாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பன்னீர்செல்வம் அவர்களும் விஜய் அவர்களை கான்டாக்ட் பண்ணி பேசினதா சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா என்னன்னு தெரியல. ஆனால் டிவிகே பக்கம் இணைய போகிறது ஒரு 80% உறுதியாயிடுச்சு. இது உறுதியானா என்ன, இதில் எந்த அளவுக்கு அரசியல மாற்றம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியதாக கூட இருக்கலாம். அரசியல் கிட்ட வரும்போது ஏன்னாக்க பன்னீர்செல்வம் அவர்கள் இதுக்கு முன்னாடி அம்மா கூடவே இருந்தவங்க. ஆல்ரெடி செங்கோட்டையன் அவர்களும் அம்மா கூடவே இருந்தாங்க. இதில் பன்னீர்செல்வம்க்கு ஒரு முக்கியமான பகுதியே இருக்குது. அவங்க வந்து இதுவில் விட்டு முதலமைச்சர் பதவி விட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் அவரை தான் உட்கார வச்சுட்டு போகிறாங்க அந்த பதவியில். அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள். ஆனால் இருக்க இருக்க பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சூழ்நிலை காரணமாக அவர் பின்னாடியே சந்திச்சு வந்துட்டாரு. இப்போ தளபதி அவர்களை கூட போனால் அவருக்கு முன்னாடி என்னென்ன பண்ணாரோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக அந்த அளவுக்கு இப்போ ஃபார்முக்கு வந்துடுவார். இது எப்படி அவங்க முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அவங்க வந்து இனிமே தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அளவுக்கு வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல கட்சிகள் குழப்பத்திலே இருக்காங்க. என்னடா தமிழக வெற்றி கழகம் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சாங்க, அதுக்குள்ள கூட்டணிக்கு நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல எல்லாரும் கரெக்டா யோசிப்பாங்க. யோசிச்சு தான் ஒரு கூட்டணிக்குள்ள வருவாங்க. அந்த அளவுக்கு டிவிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பலமான கட்சியா தான் இருக்கு. ஆனா சில பேர் விமர்சனம் வைக்கலாம். இது வந்து ஒரு தற்கூரி கட்சி அப்படின்னு. ஆனா உண்மையா இப்ப அரசியல்ல இருந்தவங்களுக்கு தெரியும். இது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை தெரிஞ்சவங்களே தான் நிறைய பேர் கதறிட்டு இருப்பாங்க. ஆனா இது அவங்களுக்கு அரசியல் வட்டாரத்துல கண்டிப்பா தெரியும். இது ஒரு முக்கியமான கட்சியா வந்துடுச்சு. இது என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா பார்ப்பாங்க. எதிர்கட்சியா வர்றதுக்குன்னா நிறைய வாய்ப்பு இருக்கு. முதலமைச்சரா ஆவறதுக்கும் ஒரு 50% மேல வாய்ப்பு இருக்கு. எதையும் நம்ம இப்ப சொல்ல முடியாது. கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா டிஎம்கே மேல மக்கள் அனைவரும் அந்த அளவு கோவத்துல இருக்காங்க. அந்த கோவம் தான் தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதை அவர் கரெக்டாக யூஸ் பண்ணுவாரா அப்படின்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். அது நம்ம தளபதி சேனல். முடிந்த அளவுக்கு நம்ம தளபதி சேனல் ஒரு லைக் போட்டுருங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.